ஓம் ஸ்ரீ மகா அகத்திய சத்குருவே போற்றி போற்றி. சத்குரு கல்கி அவதார அகத்திய மகரிஷிகளின் பாதாள பயணம் துவங்கிய நிலை குறித்து மகா அகத்தியர் வழங்கிய அருளுரை. ஈசனின் பேரொளியினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். கல்கி அவதாரமாய் உதித்து சத்தியயுக வித்துக்களை தேர்வுறுத்தி சத்தியலோகத்தின் அன்பு வாயிலை பூரணமாய் திறவு கொள்ளச் செய்திட்ட அகத்திய மகரிஷிகளின் பாதாள லோகப் பயணம் குறித்தே அனைவரும் அறிய வேண்டும். மகா யாகங்கள் நிகழ்ந்தேறிய நிலையில் ஸ்ரீ மகா காலேஸ்வரரே இயக்கத்தினை பூரணமாய் ஏற்றுள்ளார். ஆதிபராசக்தி அன்னையானவர் மானுட சிரசின் வெற்றிடங்களிலும் ஆதி விளக்குகளின் வெற்றிட ஆற்றல்களிலும் இப்பிரபஞ்ச பேரொளியிலும் ஐக்கியம் அடைந்துள்ளார். உதிக்கும் சித்திரையின் முழு நிலவு தினம் அதிலே ஆதி பராசக்தியின் பூரண ஒடுக்கமும் நிகழ்ந்தேறிடும். மானுடர்களின் சகசிராராவினில் உயிர் ஆற்றல்கள் விரைந்து ஒடுங்கத் துவங்கும். உதித்திட்ட அமாவாசை எனும் தினமதிலே நிகழ்ந்தேறி உள்ள உன்னத நிகழ்வுகளை அனைவரும் உணர வேண்டும். இருள் சூழ்ந்த பாதாள உலகின் வாயில்கள் திறவு கொண்டன. ஆதிமூல கணபதியானவர் உட்பிரவேசம் கண்டு முதன்மையாய் பயணத்தை துவக்கி உள்ளார். ஸ்ரீ கால பைரவரே ஒளி நிறைந்த தீபத்தினை கரங்களில் ஏந்தி அன்னையாம் ஆதிபராசக்தி வகுத்த பாதாள லோக வழித்தடத்தினில் பாதம் பதித்தே பயணிக்க துவங்கி உள்ளார். அகத்திய மகரிஷிகள் பாதாள பயணத்தினை ஏற்றுவிட்டார் என்றே உணரக்கடவது. உடன் எண்ணற்ற உயரான்மாக்களும் பயணித்துள்ளனர். ஸ்ரீ பிரம்மதேவரின் பாதாள பிரவேசமும் முதன்மையாய் நிகழ்கின்றது. ஸ்ரீ நந்தீஸ்வரரும் கணபதியும் முன்னும் பின்னுமாக தங்களது ஆற்றல்களை பயணிக்க அனுமதித்துள்ளனர். ஸ்ரீ காக புஜண்ட மகரிஷிகளும் சித்ரகுப்த மகரிஷிகளும் பயணத்தினை கண்காணித்து கால நேர அளவுகளையும் பதிந்தே செயல் புரிந்தனர். மகா காலேஸ்வரரும் மகா அகத்தியராகிய யாமும் பயணத்தினை கண்ணுற்று வாழ்த்தியே ஆசிகளை பொழிந்திட்டோம். அகத்திய மகரிஷிகளின் பாதாள பிரவேசம் இனிதாய் துவங்கியது. ஆதிபராசக்தி அன்னையானவர் அமைத்திட்ட ஒளி வழி பாதையில் பயணித்து அதல பாதாளம் வரை சென்று அனைத்துயிர்களையும் மீட்டே செயல் புரிவார் அகத்தியர். ஒளியூட்டி வழிகாட்டி ஆற்றல்களையும் ஈர்த்தே அருளிடுவார் ஸ்ரீ காலபைரவர். அமாவாசை தினமதிலே நிகழ்ந்தேறிய பயணம் குறித்து தீர்க்கமாய் உணருங்கள். முதன்மையாக பாதாள லோக அரசனான நாகராஜர் அகத்தியரை வரவேற்று தங்களது நாகர் குலத்தோரின் பூரண ஆற்றல்களையும் அருளி உள்ளார். நஞ்சுகள் மிகுந்த நாகங்களின் ஆற்றல்கள் யாவும் ஆதி பராசக்தியின் ஆற்றல்களோடு கலப்புற்று தூய்மையுறுத்தப்பட்டன. அவை யாவும் அகத்தியரின் பாதங்களோடு இணைந்து கொண்டன. அகத்தியரை தொடர்ந்து பயணித்த 49 ரிஷி குலத்து ஆன்மாக்களும் அன்ன ஆகார ஆற்றல்களை ஆதிபரா சக்தியிடமிருந்தே பெற்றுக்கொண்டனர்.
49 சிவகணங்களும் 49 தேவர்களும் 49 சித்தர்களும் 4 புறமும் புடைசூழ பாதாளம் பயணித்தார் அகத்தியர். ஓர் மாபெரும் நிகழ்வு நிகழ்ந்தேறி உள்ளது. ஸ்ரீ மகாகாலேஸ்வரரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பூரண ஆசிகளை பொழிந்தனர். பசுக்களும் பக்ஷிகளும் தங்களது ஆற்றல்களை அருளி ஆசிகளை பொழிந்தன. அகத்தியரின் பாதாள பயணம் ஏன் எவ்விதம் துவங்கியது என்றும் அதன் பலன்கள் குறித்துமே அறிந்திடுக. மானுட ஆன்மாக்கள் பாதாளம் நோக்கியே பயணிப்பதினால் அவர்களை காத்து ரட்சிக்க முனைகின்றார் அகத்தியர். அறிவியல் பூர்வமாக உணர வேண்டும் எனில் மானுடர்களின் சிரசினில் 10 வட்டங்களையும் கடந்து மற்றுமோர் வட்ட அணுக்கள் உருவாக துவங்கியுள்ளன. அவையாவும் சிறிய நரம்பிழைகளாக உருமாறி சிரசினில் அடைப்புகளையும் இருள் சூழ்ந்த நிலையினையும் உருவாக்கும். பல்வேறு நுண்ணிய நரம்பிழைகள் தேவைகளை கடந்து வளர்ச்சி அடைவதினால் குருதியோட்டம் தடைப்படும். இதன் மூலம் உயிர் சக்தியானது உடலிற்குள் பூரணமாக பரவிட இயலாத நிலை உருவாகும். உடல்கள் யாவும் பிணிகளால் வாட்டமடையும். அணுக்களின் அமில கழிவுகள் எனும் நச்சு கழிவுகளால் உருவாகும் நுண்ணிய நரம்பிழைகள் யாவும் பல்வேறு ஆத்ம கருக்களை ஈர்த்து சிறை கொள்ளும். மேலும் அவையாவும் செயற்கை ஒளி ஆற்றல்களை எளிதாய் ஏற்கும். எனில் சிரசினில் புற்று நோய் எனப்படும் அழுகிய அணுக்களின் கலவையினால் உருவாகும் கட்டிகள் பெருகத் துவங்கும். இவற்றிலிருந்து மனிதர்களை காத்து ரட்சித்திட முனைவதே அகத்தியரின் பணியாகின்றது. அகத்தியரும் ஏனைய தெய்வங்களும் ஓர் ஒளி சக்தியாய் உருமாறி மானுடர்களின் சிரசினை தீண்டி உருவாகும் புதிய நரம்பிழைகளை அழித்தே செயல்புரிவர். பூமி கிரகத்திலும் இப்பணியானது நடைபெறும். பூமியினை தூய்மையுறுத்தி அதள பாதாளம் வரை நல்லாற்றல்களை பிரதிஷ்டை புரிவார் அகத்தியர். ஸ்ரீ பிரம்மதேவரோ தனது படைக்கும் ஆற்றல் கொண்டு பாதாள உலகினிலும் மானுட சிரசுகளிலும் வெற்றிடங்களை பெருக்கி உன்னத ஆற்றல்களை படைத்து பிரதிஷ்டை புரிந்திடுவார். மானுடர்களின் நரம்பு மண்டலமே முதன்மையாக சீரமைக்கப்படும். நாகலோகத்தின் ஆற்றல்களும் சீரமைக்கப்படும். பின்னர் பசுக்களாய் உருமாறும் ஆக்ஞை சக்கரம் என்பது விண்குருதி எனும் பால் போன்ற திரவத்தை பொழியும் வண்ணம் சீரமைக்கப்படும். உயிர்கூட்டின் மாற்றமும் அதன் புதிய பரிணாமங்களும் உணரப்படும். சகசிராரா எனும் சக்கரமானது வீரியமாய் சுழன்று பேராற்றல்களை ஈர்த்தே அருளிடும். ஓர் ஆற்றல் என்பது ஆழத்திற்கு பயணித்தால் எதிர்விசை எனப்படும் ஆற்றல் மேல் நோக்கி பயணிக்கும். எனில் சிரசின் ஆழத்திற்கு பயணிக்கும் அகத்தியரின் பேராற்றல்கள் மானுடர்களின் சிரசின் உச்ச ஆற்றல்களான சகசிராராவினை தீர்க்கமாய் விரிவடையச் செய்திடும். பட்சிகளாய் பறக்கும் வல்லமை என்பது ஒவ்வொருவரது எண்ணத்திலும் உருவாகும். இது காலம் வரை நிகழ்ந்த உலகியல் வாழ்க்கை முற்றிலும் மாறுபடும். அகத்தியர் பாதாளம் பயணிக்க துவங்கிய காரணத்தினால் ஆணவ அரசர்கள் அழிக்கப்படுவர். தேசங்களில் புதுமையான ஆட்சிகள் மலரும். அனைவரும் ஒன்று கூடி உயர் நிலைகளை உருவாக்குவர்.
எனினும் அறியாமைகள் யாவும் பூரணமாய் வெளித்தோன்றிய பின்னரே அழிக்கப்படும். ஆணவங்கள் யாவும் முற்றிய நிலையில் வெளித்தோன்றிய பின்னரே அழிக்கப்படும். கழிவுகளின் நீக்கம் என்பது பூமிக்கும் சலனங்களை உருவாக்கும். மானுட சிரசுகளிலும் சலனங்களை உருவாக்கும். சீருற அமைக்கப்படும் தருணம் வரை உணர்ந்திட்ட எமது அன்பு சீடர்கள் அமைதி காக்க வேண்டும். தீர்க்கமான தியான தவ நிலைகளை ஏற்க வேண்டும். ஆணவம் மிக்க ஆன்மாக்களின் செயல்பாடுகளை விழிப்புணர்வோடு கண்ணுற்று புறம் நீக்கியே செயல்புரிய வேண்டும். ஒவ்வொருவரது சிரசினிலும் ஆணவ கழிவுகள் பெருமளவினில் நீக்கப்படும். அதன் வெளிப்பாடுகளால் உருவாகும் துன்ப நிலைகளையும் ஏற்க நேரிடும். எனினும் சமர்ப்பணத்தோடு செயல்புரிபவர்கள் உன்னத நிலைகளை எய்திடுவர். பாதாளம் பயணித்துள்ள கால பைரவரையும் அகத்திய மகரிஷிகளையும் ஸ்ரீ பிரம்ம தேவரையும் ஏனைய அனைத்து உயராற்றல்களையும் போற்றி துதித்து தன்னிலை உணர்ந்தே செயல்புரிய கடவது. ஸ்ரீ மகா அகத்தியரின் பரிபூரண ஆசிகள்.